கார்த்திக் தீபா சீரியல்ல இன்றைக்கி ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக்கு உண்மையிலே வந்து எல்லா உண்மையும் வந்து அதிரடியாக கண்டுபிடிச்சிட்டாப்புல. சேகர் வந்து எல்லா விஷயத்தையும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ரம்யா அப்பாவையும் வசமாக பிடிச்சிட்டாரு மடக்கி கார்த்தி. செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி வேறு லெவலில் ஸ்கெட்ச் போட்டிருக்காப்புலன்னு சொல்லலாம் ரம்யாவுக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் கார்த்தி வந்து கோயிலுக்கு வந்து தீபா வந்து மல்லிகைப்பூ வச்சதுக்கப்புறம் சாமி கும்பிடலான்ட்டு உள்ளே போகிறாங்க. தீபா வந்து கோயிலில் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆண்டவா, எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னோடனே என்னோடய மனைவி ஆசைப்படுறது, என் அம்மா ஆசைப்படுறது, இவங்க 2 பேரோட சந்தோஷம்தான் எனக்கு ஆசை. அதை நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்கணும், அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, அதை நடத்தி ஆண்டவா அப்படின்னு கார்த்தி வேண்டுறாங்க. வேண்டி முடிக்கிறதுக்கப்ப வந்து கார்த்திக் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோனில் வந்து பலவித கெட்டப்பில் வந்து ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஃபோட்டோ அனுப்புறதுல பார்த்தோன்னா அதில் தாடி இல்லாமல் ஒரு கெட்டப்பில் கரெக்டாக வந்து கார்த்தி வந்து இது ரம்யாவோட ஃப்ரெண்டாச்சே, அப்போ இவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆனந்த்கிட்ட, நேற்று ரம்யாவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தோம்ல, அவர் இருக்காரா இல்லையான்னு பார்த்து சொல்லு அப்படின்றப்ப ஆனந்த் வந்து சுற்றி புற்றி தேடி பார்க்குறாங்க. பார்த்தா வீட்டில் எங்கேயும் இல்லை அப்படின்னோடனே, ஓ அப்போ அவன் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கோவிலில் வந்து தேங்காய் இருக்கிறது எல்லாத்தையும் பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. கார்த்தி வந்து கரெக்டாக செம கோவத்தில் வராங்க. வந்தோடனே பார்த்தா, ஆமாம் நீ தானே வந்து இந்த மாதிரி வேஷம்லாம் போட்ட அப்படின்னோடனே, இல்லை சார் அப்படின்னோடனே கார்த்தி பலாருன்னு அடிக்கிறாங்க. அடித்தோன்னே மரியாதை உண்மையை சொல்லு சேகர் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு. ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நானாக வேணும் எதுவும் செய்யலை, ரம்யா சொல்லி தான் செஞ்சேன் அப்படிங்கிறப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறான். இப்படிலாம் செய்கிறதுக்கு வந்து உனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல, இல்லை அந்தளவுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயம் சொன்னேன் சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், அவங்க செய்ய சொன்னாங்க நான் செஞ்சேன் அப்படின்னு. இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து காரில் எடுத்துகிட்டு தீபாவை அழைச்சிட்டு வராங்க. வர வழியில் வீட்டில் இறக்கி விட்றாங்க தீபாவை. என்ன போகிறப்போ ஒரு மாதிரியாக இருந்தீங்க, இப்போ ஒரு முகத்தில் ஒரு மாதிரியாக தெரியுது அப்படின்னு. இல்லை தீபா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமாக வந்து இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக. சங்கரை கரெக்டாக வந்து நின்னதுக்கப்புறமேட்டு கரெக்டாக வந்து டிக்கியை தர்றாங்க. பார்த்தா அதுக்குள்ளே இருந்து தான் வந்து ரம்யாவோட ஆள் சேகரை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே, வா முதல்ல வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு இறக்குனதுக்கப்புறம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்னோடனே, நீ என்ன விஷயம் பேசுவே, எப்போ பேசுவே எல்லாமே எனக்கு தெரியும், உன் நாடகம்லாம் எனக்கு பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்து தரன்னு அழைச்சிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவன் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான், தீபாவை வந்து ரம்யா சொல்லி தான் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னப்போ கரெக்டாக வந்து கார்த்தி வந்து ரம்யா அப்பாவுக்கு வந்து ஃபோனை போடுறாங்க. என்ன சார் நேற்று விஷயம் சொல்லணும்னு வந்தீங்களே, அதை ஏன் மூடி மறைச்சிங்க அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா, உங்கள் பொண்ணோட விஷயம் எல்லாமே வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும், நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் எனக்கு வேலை இல்லை, நான் வந்து ஆல்ரெடி அவன் வந்து அந்த சேகரை வந்து பிடிச்சிட்டேன், அதனால் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நான் வந்து உங்கள் பொண்ணை உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னோடனே, தம்பி நான் வந்துடுறேன் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டேஷன் கிளம்பி வராங்க. அவனை உள்ளே தூக்கி வச்சிடுறாங்க. ரம்யாவோட ஆளை உள்ளே தூக்கி வச்சோன்னே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப இங்கே வந்து கரெக்டாக இப்போ மட்டும் எதுக்கு சார் வந்தீங்க, என் பொண்டாட்டியை வந்து என்னெல்லாம் பண்ண பார்த்துருக்கா தெரியுமா அப்படின்னோடனே, இல்லை தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் சார், நீங்கள் உங்கள் பதிலெலாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னப்ப, இல்லை கார்த்தி வந்து தனியாக வந்து அழைச்சிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. கரெக்டாக ஒரு நிமிஷம் என்ன அவங்க கார்த்தியோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு கீழே இந்த பக்கம் வராங்க. வந்தோடனே கார்த்தி காலில் வந்து விழுவுறாங்க. ரம்யா அப்பா, ஏன் சார் உங்கள் வயசு என்ன என் வயசு என்ன, என் காலில் ஏன் நீங்கள் விழுவுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா வயசு முக்கியம் இல்லைப்பா, பெத்த பொண்ணு வந்து தப்பு பண்ணிட்டா, அவள் வந்து தெரிஞ்சிருந்தும் என்னால் சொல்ல முடியாத லெவலுக்கு நான் கஷ்டப்படுறேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறப்ப, எதுக்காக இப்படி மறைச்சிங்க அப்படின்னு சொன்னப்போ, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கனவுல வந்தது ட்ரீம் சொல்கிறாப்புல. சொன்னோன்னே, என்ன சார் சும்மா வந்து சொல்லி உங்கள் பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணி அவளுக்கு தப்பிச்சிடலான்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் நான் தப்பிக்கவே விட மாட்டேன், அவளை வந்து உள்ளே தூக்கி வைக்கணும், அப்போ தான் வந்து அவளுக்கு புத்தி வரும் அப்படின்னு. தம்பி அவசரப்படாதீங்க, அவளுக்கெல்லாம் வந்து புத்தி மாறவே மாறாது, அவள் வந்து ஒன்று ஆசைப்பட்டானா அதை அடைஞ்சே தரணும்னு நினைப்பா அப்படின்னா, அதுக்கு நான் தான் கிடச்சேன்னா அப்படின்னா, இல்லை தம்பி அவள் வந்து உண்மையிலே வந்து நீங்கள் ஆனந்த் சொல்லி கம்பெனிக்கு வந்தீங்க, அப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகுன்னு தெரியாமல் ஆசைப்பட்டுட்டா அப்படின்னா, சரிங்க அது என்னமோ நியாயமானதாக கூட இருக்கலாம், அதுக்காக வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிருந்தால் அப்புறம் தீபாவுக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறப்ப நான் சும்மா விட்றேன்னா, இதை ஸ்மூத்தாக முடிக்கணும்னா நீங்கள் தீபா கழுத்தில் வந்து அவன் முன்னாடி தாலி கட்டிட்டிங்கன்னா நிச்சயமாக அவள் வந்து அதுக்கப்புறம் அவளால் உங்கள் வாழ்க்கையில் வந்து இடவே முடியாது, அதை நீங்கள் தான் செய்ய பார்க்கணும் தவிர, அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, எனக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் இவளும் வந்து அப்போ தான் மனம் திருந்துவா, இதை தவிர்த்துட்டு நம்ம வேறு எந்த ஐடியா யோசித்தாலும் மேற்கொண்டு பிரச்சனை தான் வரும்.
வரும்னு கார்த்தி வந்து சமாளிக்கிறாப்புல. சரி உங்களுக்காக வந்து நான் ரம்யாவை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரம்யாவோட ஆளை வர சொல்கிறாங்க. வந்துட்டு உன்னை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ தேவையில்லாமல் சொல்லக்கூடாது, இதை ரம்யா கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறாங்க. சரிங்கிறாங்க. கார்த்தி ஒரு ஐடியா பண்ணுறாங்க, அதோட முடியுது.